சபரிமலை ஐயப்பன் கோவில் தங்க கவச வழக்கு தொடர்பாக சென்னை உள்ளிட்ட 21 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. சபரிமலை கோவிலில் கருவறை கதவுகள் மற்றும் துவார பாலகர் சிலைகளின் 42 கிலோ எடை கொண்ட தங்க முலாம் பூசிய கதவுகள் கடந்த 2019ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டன. அப்போது அந்த தங்க கவசங்கள் முறையாக கையாளப்படாமல் செம்பு தகடுகள் என தவறாக கணக்கு காட்டப்பட்டு முறைகேடு செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கில் பெங்களூரு தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் போற்றி, திருவிதாங்கூர் தேவஸ்வம் வாரிய முன்னாள் தலைவர்கள் உள்பட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கேரளா, பெங்களூரு, சென்னை என மொத்தம் 21 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை அம்பத்தூரில் உள்ள தனியார் தங்க முலாம் பூசும் நிறுவனத்தில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையை சேர்ந்த பங்கஜ் பண்டாரின் வீடு அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டுள்ளது.